விசிக மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு கூட்டியிருக்கிறார், நடத்த இருக்கிறார். இந்த மாநாட்டுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். மதுவில்லாத மாநிலமாக, மது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய தமிழ்நாடு இருக்கிறது. ஏனென்றால் கள்ளக்குறிச்சி விஷச்சாவு மரணம் நம் இதயத்தை கவ்வி பிடித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கள்ளச்சாராய சாவின் மூலமாக மிகுந்த அதிர்ச்சியை அடைந்தார். ஒரே தெருவில் ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவர்கள், அக்கம் பக்கம் உறவினர்கள் என்று அத்தனை பேரும் இந்த விஷசாராய மரணத்தால் மடிந்து போனார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு அதை தடுக்க தவறிவிட்டது. இந்த நிலையில் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியோடு அங்கம் வகித்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள், அதனுடைய கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது வரவேற்புத்தக்கது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மது ஒழிக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது டாஸ்மார்க் கடைகளை ஆண்டுதோறும் படிப்படியாக எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மது ஒழிப்புக்கான கொள்கைக்கான அழைப்பும் பார்க்குறீங்களா, இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலில் அழைப்பா? இது மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தால் கடுமையான மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணியாக இருக்கிறவர்கள் இது ஒரு கேள்வியை கூட எழுப்பவில்லையே, இது ஒரு பிரச்சனையாக கூட அதை கருதவில்லையே. கூட்டணி என்கிற தர்மத்திற்காக கட்டுப்பட்டு வாய்மூடி மௌனியாக இருந்து விடுகிறார்களோ என்கிற எண்ணம் தமிழக மக்களிடத்திலே, வாக்காளர் பெருமக்களிடத்திலே வந்துவிட்டது. ஆகவே இதன் காரணமாகத்தான் இப்போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் முதலாக ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்பியிருக்கிறார்கள். ஆக இனி சட்டமன்ற தேர்தலில் போக போக இனி கூட்டணிகள் மாறலாம், பிரச்சனைகள் என்னெல்லாம் வரும் என்பதை பின்னால் பார்ப்போம். பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்காம நேரடியாக அதிமுக அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த அழைப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் அழைப்பை நாங்கள் வரவேற்கிறோம். கலந்து கொள்வது குறித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் இறுதி முடிவு எடுப்பார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மது ஒழிப்பு என்கிற குரலுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த மாநாட்டு